வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். 12ஆம் பாவமும் மோட்சமும். மோட்சம்னா என்னங்க? செத்த பின்னாடி நாம் முக்தி அடைகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமய நம்பிக்கை. இந்த சமய நம்பிக்கையில நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? புத்தர் சொல்லுவார், இறந்த பின் கிடைக்கக்கூடிய மோட்சத்தினால் நமக்கு என்ன நன்மைன்ற. உயிரோட இருக்கும்போது கிடைச்சாதானங்க அந்த மோட்சத்தை அனுபவிக்க முடியும். அது என்னங்க செத்த பின்னாடி கிடைக்கிற மோட்சத்துல என்னங்க நன்மைன்னு கேட்கிறார். அதனால இவர் சொர்க்கம், நரகம், முக்தி எல்லாம் பத்தி பேச மாட்டார். மோட்சம் அடைந்தாருங்கிறதுக்கு அவர் வரமாட்டார். அது ஒரு சமய நம்பிக்கை. அந்த சமய நம்பிக்கையை நம்ம 12ஆம் பாவத்துல கொண்டாந்து கொடுத்துருக்கோம். 12ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் என்ன? கரைந்து போகுதல், ஓடி போகுதல், இல்லாமல் போகுதல், வெட்டியாக செலவழித்தல், காணாமல் போகுதல், மனிதன் தனியாக இருத்தல், ஓடி போய் இருத்தல், எந்த நாடு எங்கு வேணாலும் இருத்தல் அப்படிங்கிற மாதிரி நாம் விரும்பக்கூடிய அடிப்படையில் இல்லாத, ஜெயில இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம், காணாமலே போயிடலாம், தொடர்பற்ற நிலைகள் இருக்கலாம், ஒண்ணும் இல்லாம போகலாம், வைக்க விரயங்கள், எம்டி பாக்கெட்டா இருக்கலாம். எந்த ஒரு நல்லதுமே பேசக்கூடியாத ஒரு மோசமான பாவம் 12ஆம் பாவம். அந்த 12ஆம் பாவம் மோட்சத்துக்கு போகுதா, அது நல்ல பாவம்னு ஒரு ஜோசியம் சொல்றான். இந்த முட்டாள்களை கட்டி நம்ம என்னதான் செய்கிறது? ஜோதிடத்துல சொல்லியாச்சு, 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் மூணும் தீய பாவங்கள். 6ஆம் பாவம் கடன், வழக்கு, விவகார வில்லங்கங்கள், நோய்கள், பகைகள், விரோத குரோதங்களை உருவாக்கும். 8ஆம் பாவம் ஒரு மனிதன் எதிர்பார்க்காத நஷ்டங்களையும், கஷ்டங்களையும், வருத்தங்களையும், கொலைகளையும், தற்கொலை செய்யக்கூடிய அடிப்படைகளையும், தேவையற்ற அவமானங்களையும், துன்பங்களையும், கண்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய பாவம் 8. 12 ஒரு மனிதன் எதை விரும்பினாலும் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நேர் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய தன்மை. செல்வந்தன் செல்வமற்ற நிலை, அறிவானவன் அறிவற்ற நிலை, நிலையானவன் நிலையற்ற நிலை, எல்லாமே அந்த 12ஆம் பாவத்துல போய் நிலையற்ற தன்மை வரும்போது அது நல்ல பாவமா. ஏன்னா அது மோட்சத்துக்கு அனுப்பலாம். இப்ப ஜோசியத்துல எத்தனை முட்டாள்கள் இருக்காங்க நீங்க பாத்துக்கங்க. எத்தனை முட்டாள்கள் இருக்கான். மோட்சமா அது எப்படி மோட்சம்? எவன் மோட்சத்துக்கு போனான்னு நான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு போனான்? இல்ல எவன் தான் மோட்சத்துல இருந்து இறங்கி வந்தேன்னு சொல்லிட்டு வந்தான்? நான் மோட்சத்துல இருந்து இறங்கி வந்தேன், மோட்சத்துக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். அட பாவிகளா, ஜோசியத்தை கெடுக்காதீங்கடா. ஜோசியம் தெரியலன்னா ஜோசியத்தை விட்டு விலகி போங்க. ஏதோ என்னத்தையாவது ஒண்ணு சொல்றதா தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நீங்களும் முட்டாள்கள், அது நமக்கு தெரியும். பாவம் மக்களை போய் 12ஆம் பாவம் நல்லதுன்னு சொல்லி மோட்ச பாவம், அதனால அது நல்ல பாவம். ஆனா ஆனா உண்மையிலேங்க ஜோசியங்க திருந்தனுங்க. மனசு தெரியலைன்னா தெரியலேன்ட்டு போகும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, வாய்க்கு வந்ததெல்லாம். ஜோதிடம் தெரியாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அறவைக்காட்டு போயிடுது, அரைக்காசு பெறமாட்டாங்க, பொய் சொல்றது. அதாங்க மோட்சத்துக்கும் 12ஆம் பாவம்னா காணா போன. மோட்சம்னா என்ன? காணா போனவன், போய் செத்து போனவன், இல்லாம போனவன். அப்ப இல்லாம போனவன் 12ஆம் பாவத்தை சொல்லும் போது அதுல மோட்சத்தையும் சேர்த்து விட்டாங்க காரகத்துல. நான் நிறைய நிறைய பேர்ட்ட கேட்பேன், அப்ப அந்த முக்திக்கு போனான்னு சொன்னீங்களே, முக்தி அடைஞ்சான்னு சொல்றீங்களே, முக்தி அடைந்தவன் ஏற்கனவே முக்தி அடைஞ்சவன் இருந்து அவன் முக்திக்கு போயிருக்கான்னு சொன்னா சரியா இருக்கும். முக்திங்கிற அந்த மோட்சம்ங்கிற அறிவே இல்லாதவன் அவர் மோட்சம் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பா சாத்தியம்? ஏப்பா உன்னை பத்தி தெரியாம எப்படிப்பா அது தெரிகிற மாதிரி பேசுறீங்க? கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன். ஆக மொத்தத்துக்கு 12ஆம் பாவம் தீய பாவம். 12ஆம் பாவம் இயங்கும் போது மனிதர்கள் என்ன செய்யணும்?
தங்களுடைய செலவினங்கள் மற்ற அமைப்புகளை கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கணும். கட்டுப்பாடுகளை வச்சாலும் மீறி செலவழிக்கும். அது வேற. அது இயங்கக்கூடியது இயங்கும். 1,00,000 10 நாள்ல செலவழிக்கிறது, ஒரு நாள்ல 1,00,000 ஒரு நாள்ல செலவு பண்றதுக்கும் உண்டான வித்தியாசம் தான். விரயம் தான். அத விரயஸ்தானம் கொஞ்சம் பயப்படாதீங்க. இந்த திசை போகட்டும், இந்த புத்தி போகட்டும், எல்லாம் சரியாயிரும். செலவுகள் வரும். வெட்டி அலைச்சல்கள். வீணா போன பொருள்களை வாங்கி அதை வெட்டியா போட்டிருப்போம். அது எனக்கெல்லாம் நிறைய உண்டுங்க. நான்லாம் 12ஆம் பாவத்தையே லக்னத்துல வச்சிருக்கிறார். வீணா போன, வெட்டியாக போகிற, விரயமா போகிற, ₹1 பயன்படாத ஜாமான்லாம் நான் நிறைய வச்சிருப்பேன். காரணம் என்னன்னா, வழி இல்ல. அது 12ஆம் பாவத்தினுடைய வேலையை அது செய்யும். விரயங்கள் வந்தாதான் நம்ம நிக்க முடியும், நம்ம பார்க்க முடியும். அந்த விரயங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது எப்படிங்க? 6 கூடியவனும் லக்னத்துல பிரச்சனைகள், வழக்கு, விவகார, வில்லங்கங்கள், வியாஜியங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுல போய் மோட்சத்தை சொல்லக்கூடியது. அதனால அது நல்ல பாவம். பாவிகளா, மனிதன் நிலையான மனிதனை நிலையற்ற மனிதனாக மாற்றுவது அந்த 12ஆம் பாவம். ஸ்டாண்டர்டு லக்ன பாவம்னா ஸ்டாண்டர்டே இல்லாத தன்மையை 12ஆம் பாவம் உருவாக்கும். அதை போய் நல்ல பாவம்னு சொல்றீங்களேப்பா. இந்த மோட்சத்துக்கு அதுதான். மோட்சம்னா நான் காணா போனவன், செத்து போனவன், எங்கேயோ தொலைஞ்சவன், என்ன ஆனானே தெரியாது. தெரியாததைத்தான் அவங்க பேருக்கு மோட்சம் சொல்றேன். அதனால மக்களு 12ஆம் பாவம் நடக்குதுன்னு நமக்கு மோட்சம் பாவம் நடக்குது, நமக்கு எல்லாம் கிடைக்குமே. செத்து போனாதான் நடக்கும். செத்து போனாதான் ஒருத்தர் மோட்சம் போக முடியும். உயிரோடெல்லாம் மோட்சம் போக முடியாது. புரியுதுங்களா? அதனால அது மிகப்பெரிய தீய பாவம். ஒரு கிரிக்கெட் சொல்றேன். லக்னத்துக்கு 2ம் 12ம் 12 மோட்சம் 2ஆம் பாவம் தானே வருது. ஆனா 7ஆம் பாவத்துக்கு 6, 8 வர்றதுனால மனைவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறான். மனைவி எதுக்கு பிரச்சனை பண்ற? மனைவி 7ஆம் பாவம்ங்கிறதே அது நம்மளுக்கு 180 டிகிரி. அது எதிர்பாவம். அது எதிர்ப்பை தரக்கூடிய பாவம். அது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அது ரெண்டையும் இணைச்சு வாழ்க்கை போகுது. டைரக்டாவே 7 எதிர்ப்பு பாவம் தான். ஏப்பா என்னென்ன கற்பனையெல்லாம் கத்துக்கிறாங்க. மோட்ச பாவம் இல்ல, சும்மா சேர்த்துக்கிட்டது சொல்லி. மோட்சம் போவான்னா சும்மா எல்லாம் கிடையாது. எவன் மோட்சம் போனேன்னு சொல்லிட்டு வந்தான். நன்றிங்க.